ஓகே, எனக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா புஷ்பா 2 படத்தை தியேட்டர்ல பார்த்து முடிச்சு காட்டுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம். ஆமாங்க, தியேட்டருக்கு முன்னாடி ரிவ்யூ போடக்கூடாதுன்னு காட்டுக்குள்ள வச்சு ரிவ்யூ போடுறோம். இந்த ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ரிவ்யூ. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா 3 ஜெனரேஷன் ஆட்கள் இருக்கும். 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் அண்ட் 50s கிட் இருக்காரு. இது பப்ளிக் ரிவ்யூ கிடையாதுங்க, மேட் ஆர்மி டீமோட ரிவ்யூ. சோ இந்த 3 ஜெனரேஷன்ல யார் யாருக்கு படம் எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்தலாமா? பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்துல என்னென்ன பாசிட்டிவ் இருந்துச்சுன்னு பாக்குறோம். என்னப்பா படத்துல என்னப்பா பாசிட்டிவ் இருந்துச்சு? புஷ்பா 2 வேற லெவலு. அம்மன் பத்திரகாளி வேஷம் போட்டு கோயில் ஆடுவாரு, பயங்கரமா இருக்கு. பூக்குழியில இறங்குவாரு. அந்த சக்தி அவர் கடைசி எழுதி நிக்கும். என்னப்பா அழுதாப்பா, உனக்கே சக்தி வருதுப்பா. அதாவது அந்த காலத்துல இவங்க இருந்த படம், அந்த அம்மன், பொட்டம்மன், பாளையத்து அம்மன் சொல்லிட்டு நிறைய படம். அந்த படத்தை பார்த்து முடிஞ்சா கடைசியேரி அவருக்கு உதவும். உதவுமா? ஆமா, கடைசியேரி சண்டைக்கு உதவும். இல்ல, அங்க அவருக்கு சாமி வந்து சொல்லி அப்பாக்கு சாமி வந்து போல இங்க கண்ணீரே வந்துருச்சு. அப்ப படத்துல அதான் ரொம்ப பிடிச்சிருச்சா? அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதை தாண்டி இல்ல, அதுதான் ரொம்ப பிடிச்சது. அந்த சக்தி வந்து அவர் கடைசியேரி உதவும். கடைசியில அதுதான் அவர் ஜெயிக்கும் வச்சுச்சா? ஆமா, ஜெயிக்க வச்சுச்சு கடைசி சண்டைக்கு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபைட் சீனுங்க. இந்த ஃபைட் சீன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி ஃபைட் சீன் தாங்க இந்த படத்துல நிறைய இருந்துச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆமா, தமிழ் படத்துல இந்த மாதிரியான ஃபைட்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அது அந்த காலத்துல பாத்துருந்தோம், அந்த கமர்ஷியல் ஃபிலிம் அந்த காலத்துல பார்த்தோம். அது கூட இந்த அளவுக்குலாம் இருக்காது. ஆனா இந்த படத்துல அதுக்கு மேலேயே இருக்கும். அது வந்து லாஜிக்கா பாக்குறப்ப ஒரு நல்லா இல்லாத மாதிரி இருந்தாலும் அது மேக்கிங் சினிமாட்டிக் வியூ இருக்குல்ல, அதுல வந்து நிறைய ஒர்க் பண்ணி செம்மையா காமிச்சிருப்பாங்க. அதனால அமர் ப்ரோக்கு ஃபைட் நல்லாவே பிடிச்சிருக்கு. அது தெலுங்கு ஆடியன்ஸா பார்த்தா பிடிக்கும், தமிழ் ஆடியன்ஸா பார்த்தனா ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இல்லைங்க, ஆனா மேக்கிங் நல்லா இருந்துச்சு. அந்த கிராவிட்டி இல்லாததான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிச்சிருந்தா இன்ட்ரோ சீன் பிடிச்சிருந்துச்சு. இன்ட்ரோ ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்ட்ரோல வந்து அந்த ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. அதாவது இன்டர்வெல்ல நம்மளுக்கு என்ன வருமோ அந்த வச்சே செம்மையா அங்க ஒன்று ப்ளே பண்ணிருந்தாங்க. என்ன அது? ஆமா ஆமா. ஸ்டார்டிங்ல பார்த்தனா அல்லு அர்ஜுன் பார்த்தனா ரொம்ப பொம்மிட்டு இருப்பாரு. அவர் அவ்வளவுதான் போச்சு போல அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப அடுத்து கம்பேக் கொடுப்பாருன்னா போயிட்டு வந்து கம்பேக் கொடுப்பாரு. அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. அதுல வசனம்லாம் சொல்லுவாரு, சாங் பாட்டு வசனம் சொல்லுவாரு. ஆமா, பாடிக்கிட்டே ஒரு வசனம் சொல்லுவாரு. அதுல பக்கத்து வாசலுக்கு செம்மையா ஒரு பல்ப் வேற கொடுப்பாங்க. 1000 பேரும் அடுத்து இன்ட்ரோ முடிஞ்சு ஒரு சீன் வரும், பயங்கரமா இருந்துச்சு. அது என்னன்னா நம்ம இது வரைக்கும் இன்டர்வல் சீன் தான் பயங்கரமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். எல்லா படமே அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல இன்டர்வல் சீனையும் செம்மையா எடுத்து இன்டர்வலுக்கு அடுத்து வர ஃபர்ஸ்ட் சீனும் பயங்கர மாசா எடுத்திருந்தாங்க. அந்த ரெண்டு சீனுமே வேற லெவல்ல இருக்கும். தியேட்டர்ஸ் கதி கலங்கும். அதுக்கடுத்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எனக்கு நல்லா தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போர் அடிக்காம செம்மையா போச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பகத் பாசிலுக்கும் நம்ம அல்லு அர்ஜுன் இருக்கிற கேட்டன் மவுஸ் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. அப்புறம் 2 குத்து டான்ஸ் இருக்கு, அது வேற லெவல்ல குத்தா இருந்துச்சு. ஃபீலிங் சாங்லாம் அத்தோடி நம்ம ராஸ்மிகாவா இது அப்படின்னு நம்மளே பாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கிளாமர் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் கிஸ் சாங்கும் வேற லெவல். ஆனா ஃபேமிலியோட போய் பார்த்தா நம்ம வந்து மோஞ்சிருக்காம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2K கிட்ஸ் அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்றாங்க. நான் நவீன் பிரசாத், உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? அதுல வந்து அந்த செம்மர கட்டை கடத்துற சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அது பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்லயே நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா கடத்துனாங்க. ஆமா, அதுல நிறைய ட்ரிக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு. போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணி சூப்பரா பண்ணினாங்க. அடுத்து நவீன் குமார், அல்லு அர்ஜுனுக்கும் ராஸ்மிகாவுக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. லவர் பாய்க்கு லவ் தான் பிடிக்கும். அதுல அவங்களுக்கு அடிக்கடி ஃபீலிங்ஸ் வேற வரும். என்னடா மீட்டிங் நடந்துட்டு இருக்கும், மீட்டிங்கே விட்டுட்டு போயிட்டு ஃபீலிங் கொண்டு இருக்காப்ல. அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ஃபீலிங் சாங் வருமா? இல்ல, அத பார்த்து நவீன் குமார் ஃபீல் ஆயிட்டாப்ல. அந்த ஃபீலிங் சாங்கும் வேற லெவல்ல இருக்கும்னா படத்துலயே அவர் பார்த்த ஒரே விஷயம் கெமிஸ்ட்ரியை மட்டும் தான் பாத்துருக்காரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு? எனக்கு வந்து அந்த ஒரு போட்டோக்காக சிஎம்ஏ மாத்துவாரு. ஒரு போட்டோக்காக எடுக்கலன்றதுக்காக படத்தை உண்மையிலேயே பயங்கரமா பாத்துருக்காரு. மெயின் கருவை கரெக்டா சொல்றாரு பாத்தீங்களா? இவர படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ல சொன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதுக்கடுத்து அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. இவர் வந்து அந்த கிரிச்சு கிரிச்சுன்னு ஒரு பாட்டு, சப்புன்னு அடிச்சான ஒரு பாட்டு இருந்துச்சு. அதுல வேற லெவல்ல இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. யார் வேற லெவல்ல இருந்தா? கடைசில ஃபேமிலி சேர்றது நல்லா இருக்கு. ஃபேமிலி ஜாயின் பண்றது நல்லா தான் இருக்கும். நீங்க 2K கிட்ஸ் தான்டா? ஆமா, போல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஃபேமிலி டச்சிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கடைசி அவருக்கு அந்த பேர் கிடைச்சிருச்சுல மாமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கிடைக்காது அவருக்கு அந்த பேரு. செகண்ட் பார்ட்ல கிடைச்சிருச்சு. அந்த பேருக்காக அந்த வீடு பேரு. இந்த ரிவ்யூ பாத்தீங்கன்னா படத்துக்கே போக தேவையில்ல. அடுத்து படத்தோட நெகட்டிவ் என்னப்பா? படத்துல எது உங்களுக்கு பிடிக்காதது? பிடிக்காததும் கிடையாது, ஒரே ஜாலியா இருந்துச்சு. போர் அடிக்காம போகுது, அவ்வளவுதான். படம் நல்ல கேமராமேன் நல்லா பண்ணிருக்காப்ல, பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. வேற லெவலு. எது பிடிக்கான்னு சொல்ல முடியாது. எல்லாம் டான்ஸ் கீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பாட்டு கீட்டு ஆட்டம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கதாநாயகி ஆட்டம்லாம் ஒரு பாட்டுக்கு பயங்கரமா இருக்கு. இப்பதான் பாயிண்ட்க்கு வந்திருக்காரு. இப்படி ஆட்டம் எங்க இந்த படத்துல நான் பார்க்கல. பயங்கரமா ஆட்டம். ஒரு சைடு பார்த்தா சாமி வந்து பிடிக்கும், இன்னொரு பக்கம் சாமி ஆட்டம். பாட்டு கேட்கறதுல எது பிடிக்க முடியும்? அந்த பாட்டு டான்ஸ் பயங்கர டான்ஸ். நானும் எத்தனையோ படம் பார்த்தீங்க, இப்படி டான்ஸ் இல்ல.
அந்த ஹீரோயின் பாடுனதான் பாத்துட்டே இருந்தீங்க. ஹீரோ ஆடினது கதாநாயகன் ஆடினதான். அப்படி டான்ஸ் எங்கேயும் பார்க்கல. நான் இத்தனை படம் பார்த்திருக்கேன். ஆமா. டாடிக்கு கதாநாயகி ஆட்டம் வேற லெவல்ல புடிச்சு. கதாநாயகன் ஆட்டம் தான். கதாநாயகன் ஆட்டம் வேற level. கதாநாயகன் ஆட்டம் வேற லெவல். சூப்பர். புஷ்பா ஆட்டம் வேற லெவல். சூப்பர். புஷ்பா ஆட்டத்தை விட அப்பா ஆட்டம் தான் பயங்கரமா இருக்கு. எனக்கு எது பிடிக்கிற பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ரொம்ப அதிகமா போற மாதிரி இருந்துச்சு. ஜவ்வா லென்த்தா போகுது. ஜவ்வா இழுக்குறாங்கண்ணா. இருந்த ஒரே ஒரு ஃபைட், ஆமா. அதுக்கு அவ்வளவு தூரம் 1.5 மணி நேரம் தேவையே இல்லை. இதுல என்ன கொடுமைனா நம்ம வந்து மெயின் வில்லன் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம், எண்டிங்ல ஒருத்தர் வருவாரு. இந்த படத்துல அவர் தான் மெயினா வருவார், பாப்பா. அவரோட சீன் முடிஞ்சிரும், அவ்வளவு படம் முடிய போய் நினைச்சா அதுக்கப்புறம் இழுக்குது. ஆமா, அதுக்கப்புறம் நான் கூட 2 தடவை கிளைமேக்ஸ் வந்துருச்சு நினைச்சேன். பார்த்தா அது கிளைமேக்ஸே இல்லைங்க, இன்னும் இருக்குன்னு இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. கொடுமைனா அதுக்கு அடுத்தும் பார்த்தா இழுத்து, இதுக்கு அடுத்து நீ பாக்கணும்னா தேர்ட் பார்ட்டுக்கு வந்து பாருங்க சொல்லி முடிக்கிறாங்களா. அதுலதான் எல்லாரும் நொந்து போயிட்டாங்க. அட பாயில இன்னும் மாடா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாம கதை வந்து ஒரே திசையை நோக்கி போகாம மல்டிபிள் திசையை நோக்கி போதா. அதாவது ஒரு வில்லன் இருக்கே, அவனை போய் நம்ம வின் பண்றதுதான் கதை அப்படின்னு போச்சுன்னா நம்மளால ஈஸியா இதாக முடியும். இங்க யாரு வில்லன்னே தெரியல, நம்மளாலே கன்ஃபியூஷனா இருக்கு யார் டாமினன்டான வில்லன் அப்படின்றது வந்து கிளியர் கட்டா இல்ல. ஆமாங்க, அதாவது ஒரு மைய கதையை நோக்கி போச்சுன்னா படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா புஷ்பா வந்து கீழ இருந்து எப்படி பெரிய ஆளா வந்தாருன்னு ஒரே ஒரு மைய கருவை மட்டும் நோக்கி போகும். அதனால படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிங்க. ஃபேமிலி எமோஷன் ஒரு பக்கம், தான் யாருன்னு காமிக்கிறதுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேட்டன் மவுஸ் சொல்லிட்டு ஒரு பக்கம், அந்த மாதிரி 3ஐயும் மொத்தமா கம்பைன் பண்றேன்னு சொல்லிட்டு எதை கரெக்டா மெயின் எடுத்துட்டு போக தெரியாம 3 அங்கிட்டு இங்கிட்டு குழப்பு கடைசியில ஒன்னா கொண்டு வந்து முடிக்க போற இடத்துல பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட் வாங்கன்ட்டாங்க. ஆமாங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு எண்டிங் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா செகண்ட் பார்ட்டுக்கு எண்டிங்கே கொடுக்காம தேர்ட் பார்ட்டுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட ஓரளவுக்கு கதை ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஏன் எடுத்தாங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு சம்மந்தமே இல்லாம எக்கச்சக்க சீனுங்க. அதாவது 3.5 மணி நேரத்துல தேவையில்லாத சீன்லாம் நம்ம கட் பண்ண வச்சுக்க 40 நிமிஷம் சீனை கட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அன்னெசரி சீன் நிறைய இருக்கு. இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்காம செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்ல. அதாவது எனக்கு தான் 3.5 மணி நேரமா இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்குது. ஐயோ உள்ள உட்காரவே முடியலப்பா, எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சீன் எதுவுமே இல்ல. பாக்குறப்ப உட்காந்து பாத்துட்டே இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு பொழுது போகாம டிவி பார்த்தா பாத்துட்டே இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உட்காந்துனா நல்லா என்டர்டைன்மெண்டா உட்காந்து பாத்துட்டே இருக்கலாம். ஆனா ஏன் பாக்குறோம்னு கேட்டா தெரியாது, ஆனா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதாங்க. எதை நோக்கி ஃபிலிம் போயிட்டு இருக்கணும் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம நாவல் புக்லாம் படிச்சோம்னு சொல்லி போயிட்டே இருக்கோம். அப்போ பக்கம் திரும்ப போயிட்டு சூப்பரா பாட்டே இருப்போம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தேர்ட் பார்ட் வர பிடிக்காதுன்னா அந்த இது கட்டி போட்டு அடிச்சதுதான் பிடிக்கல. யாரை கட்டி போட்டு? அவனை கட்டி போட்டு அவன் பறந்து கவு வாயில சண்டை போட்டு கழுத்தலாம். ஓ, ஜீரோ கிராவிட்டி ஃபைட். அது வந்து உச்சக்கட்ட ஜீரோ கிராவிட்டி ஃபைட் சீன். அது வந்து கை கால் ரெண்டையும் கட்டி போட்டாலும் பறந்து அடிப்பாரு. வாயால கடிப்பாரு. அந்த ஃபைட்டை நீ புரிஞ்சுக்கணும்னா உனக்கு கொஞ்சம் பிரெயின் அளவுக்கு நீ யோசிச்சாதான் அது கரெக்டா இருக்கும். ஆனா அந்த கிரியேட்டிவிட்டி தான் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கிரியேட்டிவிட்டில யாராலையும் யோசிக்க முடியாது. ஆமா, அதுக்கடுத்து ஊண்டு வரலாம். காந்தராவோட இது இல்ல, அந்த சீன்லாம் தியாகவே பயந்து போயிட்டா ஐயோ அப்பான்னு. ஏற்கனவே காந்தரா பார்த்தப்ப பயந்துட்டாரு. கொஞ்சம் பயந்தா இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பயந்துட்டாரு. உங்களுக்கு படத்தை முடிக்க போற நேரத்துல பார்ட் 3ன்னு ஒண்ணு வந்துச்சு. அது சுத்தமா பிடிக்கல. சுத்தமா பிடிக்கல அது. அப்ப அவங்க படமே முடிஞ்சு ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவனுக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்னு பார்த்தா பார்ட் 3ன்னு ஒண்ணு வருது. ஆமா, அதுல ஒரு குண்டை போட்டு பாட்டு வந்துருச்சு. நம்மளுக்கும் குண்டை போட்டாங்க, படத்துலயும் குண்டை போட்டாங்க. அது உங்களுக்கு நவீன் பிரசாத் எனக்கு வந்து இல்ல அவருக்கு படமே பயமா போச்சு. ஒரு செம்மையா பிடிச்சிருச்சுங்க படம். என்ன சொல்றேன் நீ பாத்தீங்களா, என்ன சொல்றேன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கு நெகட்டிவ் எதுவுமே தெரியல, ஃபுல்லா நல்லா தான் இருந்துச்சா? ஆமாமா, ஃபுல்லாவே எமோஷனல் எல்லாமே இருக்கு படத்துல. ஃபைட் இருக்கா, ஃபைட் இருக்கு. எமோஷனல் வேணுமா, எமோஷனல் இருக்கு. ஃபீலிங்ஸ் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கு. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் டான்ஸ் இருக்கு. எல்லாம் வேற மாதிரி இருக்கு. காமெடி நல்லா தான் இருந்துச்சு. நிறைய நல்லா நிறைய பண்ணு இருந்துச்சு. டோட்டல் கமர்ஷியல் பேக்கேஜ்னா உண்மையா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, 2K கிட்ஸோட ஸ்கோர் என்ன? புஷ்பா 2K 3.75. ஓவரால் படம் பிடிச்சிருந்தா அப்படி இல்லையா? சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன கொஞ்சம் நேரத்துல முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீலிங்ஸ் வரப்பலாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா மத்த டைம் நல்லா பார்த்துட்டே இருக்கும். நல்லா தான் போர் அடிச்சுச்சா? போரே அடிக்கல. அவ்வளவுதான். 90s கிட்ஸோட ஓவரால் ரேட்டிங் புஷ்பா 2 எவ்வளவு? 3.25. இந்த படம் ஓவரால் பிடிச்சிருந்தா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. போர் அடிக்காம போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படி இப்படி இருந்துச்சு, ஆனாலும் போர் அடிக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. பார்க்கலாம். பார்க்கலாம். அதாவது சாட்டிஸ்ஃபைடு தான். ஒன் டைம் வாட்சபிள். நீங்க உட்கார்ந்து நல்லா என்டர்டெயின்மெண்டோட பார்க்கலாம். போர் அந்த அளவுக்கு பெருசா அடிக்காது. ரொம்ப லாஜிக்கலா எதிர்பார்த்து போகாதீங்க, அவ்வளவுதான். லாஜிக் எதிர்பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாமா? இல்ல, ஃபேமிலியோட கொஞ்சம் அப்படி இப்படிதான். ஆமா, அதாவது கடைசியில ஒரு எமோஷனல் சீன் வச்சு ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த சீன் உண்மையிலேயே செம்மையா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன்ஸ் வந்து மோந்தலிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த சீன்ஸ் மட்டும் கண்ண மூடிட்டு பார்த்துட்டா உண்மையிலேயே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட போலாம். ஃப்ரெண்ட்ஸோட செம்மையா போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அப்பா புஷ்பா 2க்கு உங்களோட ஸ்கோர் என்ன? 5 ஆத்தாடி இவர்தாங்க உண்மையான புஷ்பா 2 ஃபேன். வேற லெவல். மொத்தமா படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற லெவலு. அவர் தான் 5 கன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் என்ன? குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாமா? அதெல்லாம் பார்க்கலாம்.
குடும்பத்தோட பார்க்கலாம். இப்ப காலகட்டம் அப்படித்தான் இருக்கு. அந்த காலகட்டம் மாதிரி கதாநாயகி போய் தொடக்கூட முடியாது. இப்ப காலகட்டம் அப்படித்தான் பார்க்கலாம். எல்லாரும் போன்லயே பாக்குறப்ப ரசிச்சு பார்க்கலாம், ரசிச்சு பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. இந்த காலகட்டம் அப்படித்தான் இருக்கு. அப்பாவே கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, பாக்கலாம். பார்க்கலாங்க, குடும்பத்தோட பார்க்கலாம். கண்ணீர் வரும், புத்துணர்ச்சி வரும், வீரம் வரும். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அப்பா தான் அல்டிமேட் ரிவ்யூ அதான் உண்மையை சொல்லணும்னா அம்மன் சக்தி வர வேண்டிய இடத்துக்கு சக்தி வரும். உண்மையிலேயே அந்த ஃபீலிங்ஸ் வர சீன்லாம் கொஞ்சம் மோதிருக்க மாதிரி இருக்கு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா சூப்பர் தாங்க. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம்.